ஒரு புது பொலியோட புர்கா உலக பட்டைகளை எப்படி செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கடை ஓபன் மெசேஜ் போட்டோம். பாத்தீங்களா எல்லாம் பண்டலு அட்டியே காலி ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் 3000 சதுர அடியில நம்ம கடை இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சதுரடியில் வச்சிருந்தீங்க இந்த கடை? புர்கா உலகத்தை வந்து நிக்க கூட இடம் இருக்காதப்ப கசகசன்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப வந்தீங்களா தாராளமா ஃப்ரீயா நின்று நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னைக்கு காலைல வந்து கஸ்டமர் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஈரோடு புர்கா உலகத்துல இருந்து இருக்குங்க. ஒரு புது பொலியோட புர்கா உலக பட்டைகளை எப்படி செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்க புர்கா வியாபாரியா ஹோல்சேல் எடுக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ மட்டும் கிடைங்க. நம்ம சேனல் ஏகப்பட்ட வீடியோ நம்ம பண்ணிருக்கோம். அது புர்கா வீடியோ ஈரோடு புர்கா உலகத்துல நம்ம வீடியோவே நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அதில் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்ட பேர் வீடியோ பார்த்து புர்கா வியாபாரி உருவாக்கிட்டாங்க. இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன மேட்டர் இந்த வீடியோ சொல்ல போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி. வலைக்கும் சலாம் ஜி. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். கடையை பக்காவா புது பொலியோட வச்சிருக்கீங்களே, வேலை எப்படி ஒர்க் போயிட்டு இருக்குது? எப்படி ஓபன் பண்றீங்க? பக்காவா புது பொலியோட எல்லாம் இல்லைங்க. நாங்க இந்த கடை கஸ்டமர் எங்க கடைக்கு வந்து நாங்க வேலை செஞ்சு நாங்க பழைய பொலிவா ஆயிட்டோம். பழைய பொலிவாயிட்டீங்களா? பொலிவாயிட்டோம். கடை வேணா புதிய பொலிவா இருக்கும். அவர் பேச பாத்தீங்கன்னா டயர்டாவே இருக்கு. கிட்டத்தட்ட ரமலான் வந்து ரம்ஜான் பெருநாள் முடிஞ்சதுல இருந்து லீவு விட்டவங்க தான் இன்னைக்கு லீவுக்கு அப்புறம் நீங்க பண்ணணும். நீங்க காலையில நான் உங்களை ஒரு 12 மணிக்கு மேல வாங்கினேன், நீங்க 10 மணிக்கே வந்துட்டீங்க. இப்ப நைட்டு மணி 1:30 மணி ஆகுது. ஆனா பாத்தீங்களா கஸ்டமர் இன்னைக்கு ஒரு நாள் ஓப்பன் அப்படின்னோன்னு நாங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் மெசேஜே போட்டோம். இந்த மாதிரி கடை ஓப்பன் மெசேஜ் போட்டோம். பாத்தீங்களா எல்லாம் பண்டலு அட்டியே காலி ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்துல பாருங்க கஸ்டமர் கடைசி வரைக்கும் இருக்கு. கடைசி வரைக்கும் 3000 சதுர அடியில நம்ம கடை இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சதுரடியில் வச்சிருந்தீங்க இந்த கடை? ஃபர்ஸ்ட் ஒரு 300 சதுர அடியில வச்சிருந்தீங்க. வீடு தான் வச்சிருந்தீங்க. வீடு இதுக்கு முன்னாடி இந்த இடம் ஃபர்ஸ்ட் பழைய வீடு எல்லாம் பாருங்க. இந்த இடத்துல பூரா டேபிள் வச்சிருப்பாங்க. பின்னாடி இதுதான் ரேக்கு. இந்த இடம் தான் ரேக் இருக்கும். ரேக்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு இந்த செவர் எல்லாமே எடுத்தாச்சு. பாருங்க கடைசியில பாத்தீங்களா எப்படி ஒரு 200 பண்டலுக்கு மேல இருக்கு இன்னும் பிரிக்காம. இங்க பாருங்க இந்த பண்டல் பாருங்க ஃபுல் இருக்கு. சரி நீங்க கேட்க வந்த கேள்வி கேட்டு முதல்ல நீங்க வந்து வெளியூர்ல வந்திருப்பீங்க. புர்கா உலகத்தை வந்து நிக்க கூட இடம் இருக்காதப்ப கசகசன்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப வந்தீங்களா தாராளமா ஃப்ரீயா நின்று நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். வேற இந்த என்ன செட் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ரூம்ல? இதெல்லாம் ஃபுல்லு சாலுங்க. அப்புறம் இந்த ரூம் வந்து இம்போர்ட் பண்டெல்லாம் வந்து பிரிக்கிற இடம். சரி அந்த ரேக் எல்லாம் காலியா இருக்குதுன்னு பாக்காதீங்க. இன்னைக்கு காலைல வந்து கஸ்டமர் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. எல்லாம் பீஸ் இல்ல. ஓகே ஓகேங்களா. இன்னும் உள்ளேயும் பாருங்க. இது என்ன ரூம்ல வச்சிருக்கீங்க? அப்படியே இதெல்லாம் சாலுங்க. அதாவது உடனே உங்க கமெண்ட வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல போடுவாங்க, என்னென்னப்பா சால் வச்சிருக்கிறீங்க காட்டுப்பா, எல்லாம் இப்படியே காட்டினா எப்படி பாம்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்தியாவுல என்னென்ன சால் வந்து இறங்குதோ அந்த சால் அடுத்த ஒரு வாரத்துல என்கிட்ட வந்துடும். எல்லா சாலுமே இருக்கு. ஒரு 2000 வெரைட்டிஸ் இருக்கு. இன்னும் மாடல் பிரிக்காம இருக்கு. கொஞ்சம் தயவுசெய்து யாரும் தப்பா நினைச்சாதீங்க. கொஞ்சம் ஒர்க் பிஸியில தொண்டை எல்லாம் கட்டிக்கிச்சு, அதனால சரியா பேச முடியல. இப்ப வந்து புர்காக்கு தனியா நல்லா சூப்பரா பேசுறேன். புர்காக்கு தனியா, ஷாலுக்கு தனியா, எல்லாத்துக்கும் தனியா. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் பில்டிங்ல கிட்டத்தட்ட கீழே ஒரு 3000 சதுரடி, மேல ஒரு 3000 சதுரடி, அதுக்கு மேல 3000, மொத்தம் 9000 சதுரடியில மாஷா அல்லான்னு இன்னைக்கு சூப்பரா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஈரோடு புர்கா உலகம். இது அத்தனையுமே என் கடை கிடையாது, என் வீடு. நான் குடியிருக்கிறதுக்கு மட்டும் ஒரு வீடு எடுத்துட்டு மீதி வீடெல்லாம் காலி பண்ணி இன்னைக்கு புர்காக்காகவே முழுக்க இந்த என்னைக்கு யதார்த்தமா தான் பேர் வச்சேன் புர்கா உலகன்ட்டு. ஆனா இன்னைக்கே மனசாட்சியோட சொல்றேன். நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி பார்த்தாலும் புர்கா உலகமே இதுதான்ருவேன். மாஷா அல்லா இன்னைக்கு அது மாதிரி என் கடை இருக்கு. இன்னைக்கு வியாபாரம் பண்ற நினைக்கிற நீங்க கடைக்காரங்க என் கடையில ஒரு டைம் நிறைய பல்லாயிரக்கணக்கான பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் வாங்காத உங்களுக்கு சொல்றேன், ஒரு டைம் என் கடையில விசிட் பண்ணி பாருங்க. என் கடையில இருக்கிற மாடல் ரேட்டு, நீங்க என்ன மாடல் என்ன சைஸ் கேட்டாலும் நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஹோல்சேலுக்கு மட்டும். அதாவது இந்த புர்கா மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அடுத்த செட்டிங்ஸ் மாத்திட்டேன். அடுத்த செட்டிங்ஸ் பாருங்க. இதெல்லாம் பாருங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பாருங்க. பண்டல் பண்டலா இருக்கு. இதெல்லாம் ஐட்டம் சொல்றேங்க. இதெல்லாம் லேடிஸுங்க. இங்க பாருங்க எல்லாமே எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காட்ட முடியல, ஏன்னா எல்லாமே ஃபுல் பண்டல்ஸ்ல இருக்கு. ஃபுல் ஐட்டம்ஸ் இங்க இருக்குதுங்க. இதெல்லாம் அக்சஸரீஸ்ங்க. லேடிஸ் யூஸ் பண்ற அக்சஸரீஸ். ஓகே சரி. புது பொலியோட உருவாக்கிட்டீங்க. ரேட்ல எப்படி பழைய ரேட்ல கொடுக்க போறீங்களா? ரேட் சேஞ்ச் ஆகாம எப்படி? ரேட் இப்ப சேஞ்ச் ஆயிருச்சு, அது ஊர்லோகத்துக்கே தெரியும். ஆனா நான் ரேட் எத்தல பழைய ரேட்டுக்கு தான் பழைய ரேட்டுக்கே கொடுக்க போறீங்க. கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே எப்போ வந்தாலும் நீங்க எந்த ரேட்ல எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதே ரேட்ல தான் புர்கா உலகத்துல பாத்தீங்கன்னா புர்காலாம் கொடுக்க போறாங்க. வரக்கூடிய பக்ரீத் பெருநாள் வரப்போ
அதுல நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், வியாபாரம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீ தாராளமா ஈரோட்ல இருக்கக்கூடிய புர்கா உலகத்துக்கு வரலாங்க. அவ்வளவு கலெக்ஷன் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொன்னதும் பாத்தீங்கன்னா முதல்ல கடை பாத்தீங்கன்னா ஒரு ரூமா தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. நிக்கிறது கூட இடம் இருக்காது. அப்ப ஒரு 10 பேர் வந்தாலும் பார்த்தா பெரிய குரோடா தெரியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் வந்தாலும் பார்த்தா அந்த அளவுக்கு குரோட தெரியும். எல்லாமே கலைச்சு மக்களுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பேல் போயிருச்சு. முதல் நாள் மக்கள் கும்பல் வந்துருச்சு. அவ்வளவு கும்பல் சின்ன சின்ன கிளிப் போடுறேன் நான் இருக்கும்போது எவ்வளவு க்ரோடு வந்ததுன்னு அதையும் சேர்ந்து பாருங்க. ஆக மொத்தம் ஈரோடு புர்கா உலகம் அல்லாஹ்வுடைய கிருபையினாலும் உங்களுடைய ஒத்துழைப்பினாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் இல்லைங்க, ஒரு வீடே வந்து வேற பக்கம் கொண்டு போகணும். இந்த இடத்துல ஃபுல்லா வந்து உங்களோட கடை மட்டும் இருக்கணும். அந்த அளவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுங்க. இவங்களும் அவங்களா பிளான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பிளான் நடந்துட்டு இருக்கலாம். அப்ப ஒரு வீடு சீக்கிரம் காலி பண்ணிடுவாரு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல மட்டும் வெறும் கடை இருக்கு மட்டும் இருக்க போது உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே சப்போர்ட் வந்து மேலும் மேலும் கொடுங்க. புர்கா உலகம் இன்னும் உங்களுக்காக வந்து எந்த அளவு விலை கம்மியா கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு விலை கம்மியா கொடுக்க போறாங்க. நம்பிக்கை வச்சு ஈரோடு புர்கா உலகத்துக்கு நீங்க ஒரு வியாபாரம் பண்ண நினைக்கிற பெண்களே, பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வந்த இந்த இடத்துல நான் சொல்றேன், எனக்கு வந்து இன்னைக்கு சம்பாதிக்கணும், லாபம் பார்க்கணுங்கிற அந்த நோக்கம் இல்ல, வரவங்கள நல்லபடியா வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதுங்கிற அந்த எண்ணத்துல நான் சொல்றேன். இதுல உண்மை பொய் நேர்மை அத்தனை அல்லாவுக்கு தெரியும், என் மனசாட்சி தெரியும். அந்த ஒரு மனசாட்சியோட சொல்றேன். கஷ்டப்படுற பெண்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறீங்க. பொழப்பு இல்லாம ஒரு ஐடியா இல்லாம இருக்கிறவங்க பல 1000 பேர் இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் அப்படி ஒரு டவுட் இருந்ததுன்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த புர்கால என்ன பண்ணலாம், என்ன லாபம் இருக்கு, என்ன வியாபாரம், என்ன மாடல் இருக்கு, எல்லாத்துக்குமே விளக்கம் தரேன். இன்னும் நிறைய பேசுவேன். கொஞ்சம் தூக்கம் சரியில்லை, வேலை. 36 நாளைக்கு அப்புறம் கடை இன்னைக்கு தான் ஓபன் பண்ணேன். காலையில இருந்து மாஷா அல்லாஹ் கஸ்டமர் நிறைய வந்துட்டாங்க. வாய்ஸ் ரொம்ப இதாக தான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நம்ம கடையில வியாபாரம் பண்ணுங்க. மாஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பீடு பேச்சு, அதிரடி பேச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் நான் பேசுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.